சரி, நம்ம தோராவை குறித்து நம்ம பார்க்கலாம். இந்த தோராவில் இருக்கிற காரியங்கள், அநேக காரியங்கள் தோராவில் இருக்குது. இந்த தோராவை நல்லா புரிஞ்சாதான் நம்ம மேற்கொண்டு வேதத்தை இன்னும் நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 119 அதில் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 18ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நம்ம அப்படி தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போம். இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, எங்கள் எல்ஷடை தேவனே, துதிக்கிறோமப்பா. வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் ஒன்றுமில்லை கர்த்தாவே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தாரும். இந்த வேதத்தில் இருந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும் அப்பா. அடியனை உம்முடைய அக்கினிக்குள்ளாக மறைத்து நீர் உம்மை வெளிப்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய அருமையான பிள்ளைகளை கர்த்தாவே, யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பிளஸிங் அவங்க மேலே எப்பொழுதும் இருக்க நீர் கிருபை செய்வீராக. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையை ஜெயிக்கக்கூடிய பலத்தை நீர் அவங்களுக்கு கொடுத்தருளும். ஆசீர்வதிங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாசிப்போம், மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வேதம், வேதம் சொல்லும் போது அதை தான் நம்ம ஹீப்ரூல என்ன சொல்லுவாங்க, தோரா அப்படின்னு சொல்லுவாங்க. உம்முடைய தோராவில் உள்ள, அப்போ தோராக்குள்ள என்ன இருக்குது, அதிசயங்கள் இருக்குது. தோராவில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த தோராக்குள்ள அதிசயத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கண்களை கர்த்தர் என்ன செய்யணும், திறக்கணும். தாவீது இதை படிக்கும்போது அவனுக்கு நல்லாவே தெரியும், தாவீதுக்கு நல்லாவே தெரியும், அவனுடைய கண்கள் திறந்துதான் இருக்குது. ஆனாலும் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, கர்த்தாவே, இந்த வேதத்தில் உள்ள மகத்துவங்களை காணும்படி என் கண்ணை என்ன செஞ்சிருங்க, திறந்துருங்க. அப்ப இந்த வேதத்துக்குள்ள இருக்கிற ரகசியத்தை பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய கண்கள் என்ன செய்யப்படணும், திறக்கப்படணும். அப்படியானால் இந்த தோராவை நம்ம மாம்ச கண்ணோடு பார்க்க கூடாது, அது ஆவியின் கண்ணோடு என்ன செய்யணும், பார்க்கணும். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் அதுல 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் எப்படி இருக்குதா, ஆவிக்குரியதா இருக்குது, அது மாம்ச பிரகாரமானது அல்ல. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன, நியாயப்பிரமாணம் தோரா. இந்த தோரானா என்ன சொல்வீங்க, மோசேயினால் எழுதப்பட்ட 5 ஆகமங்கள் தான் என்னது, தோரா. இந்த 5 ஆகமத்துக்குள்ளேயும் அதிசயம் இருக்குது. இதை காண்பதற்கு தாவீது சொல்றேன் என் கண்ணை திறந்தருளும். இங்க பவுல் சொல்றார் அது மாம்ச பிரகாரமானது அல்ல, அது ஆவிக்குரியதாய் இருக்கிறது. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதை என்ன செய்யறான், நிதானித்து பார்க்கிறான். ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரியதோடு என்ன செய்வான், நிதானித்து பார்ப்பான். அப்ப இன்னைக்கு இந்த தோரா ஆவிக்குரியதாய் இருந்தா இத மாம்ச கண்ணோடு என்ன செய்யக்கூடாது, பார்க்கவே கூடாது. பாருங்க, வேதம் சொல்லுதுல, ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொன்னார், மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானம் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆவியின் சிந்தனையோடு நம்ம பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஜீவன் இருக்குது, உள்ளுக்குள்ள சமாதானம் என்ன செய்யுது, இருக்குது. ஸோ இந்த தோரா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை குறித்து நம்ம இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இதை குறித்து தான் பார்க்க போறோம். ஒரு 1 hour 1.5 hour நம்ம என்ன செய்ய போறோம், இதை குறித்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பண்டிகை நாளாவது அல்லது மாத பிறப்பாவது, அதாவது அமாவாசை நாள், இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாத பிறப்பாவது அல்லது ஓய்வு நாள் ஷபாத்தை குறித்தாவது ஒருவனும் உங்களை என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்த கூடாது. பைபிள் தெளிவா சொல்லுது, நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாதான்,
குற்றப்படுத்த கூடாது. குற்றப்படுத்த எதிலெல்லாம் குற்றப்படுத்த கூடாது? போஜன பலி, பான பலி, அடுத்தது பண்டிகை நாள், அடுத்தது மாத பிறப்பு, அடுத்தது ஷபாத். இந்த விஷயத்துல நம்மளை யாரும் என்ன செய்யக்கூடாதான்? குற்றப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ நம்ம இப்ப என் மேல யாரும் குற்றம் சாட்டக்கூடாதுன்னா அப்ப நான் என்ன செய்யணும்? கரெக்டா ஆஃபரிங் கொடுக்கணும். அதான் போஜன பலி, பானபலி படைச்சாதான் என்னை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? குற்றப்படுத்த மாட்டாங்க. நான் கரெக்டா பண்டிகை ஆசரிச்சாதான் என் மேல என்ன வராது? குற்றம் வராது. நான் மாத பிறப்பையும் ஓய்வு நாளின் ஆசரிச்சாதான் என் மேல என்ன வராது? குற்றம் வராது. இந்த 4 காரியங்களும் எங்க சொல்லப்பட்டிருக்குது? தோரால இருக்கு. ஆனா தோரா என்னது? ஷேடோ, அது ஒரு நிழல். அப்படியானால் இந்த 4 காரியங்களும் என்னதான் இருக்கணும்? நிழலா தான் இருக்கணும். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவைகள் எவைகள்? இந்த போஜன பலி, பானபலி, அடுத்தது பண்டிகை, அடுத்த மாத பிறப்பு, இந்த ஓய்வு நாள், இது எல்லாமே என்னதான்? வருங்காரியங்களுக்கு என்னதான் இருக்குது? ஷேடோ. இது எல்லாமே ஷேடோ. திஸ் இஸ் நாட் ஒரிஜினல். இது எல்லாமே என்னதுதான்? ஷேடோ அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த தோரா ஷேடோ அப்படின்னா அப்போ தோரால் எழுதப்பட்ட எல்லாமே என்னதுதான்? ஷேடோ தான். தோரால் 5 ஆகமம் இருக்குது. இந்த 5 சாரி, நான் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டேன். தோரால் எத்தனை ஆகமம் இருக்குது? 5? நான் சொன்ன உடனே அது பதிலாயிருமா? தோரா மொத்தம் 7 செக்ஷன் உண்டு. அதுல மொத்தம் 7 செக்ஷன் உண்டு. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், இது 3 செக்ஷன். எண்ணாகமம் 3 செக்ஷனா பிரியும் போது எடுங்க. அதனாலதான் மொத்தம் 7 செக்ஷன் சொல்லி வரும். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த 34ஆம் வசனம் வரைக்கும், எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 34 வரைக்கும் ஒரு செக்ஷன். அது பிறகு எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 35, 36 இந்த 2 வசனம் ஒரு செக்ஷன். அப்புறம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரம் வரைக்கும் அது அடுத்த செக்ஷன். இப்படி எண்ணாகமம் 3 செக்ஷனா என்ன செய்யப்பட்டிருக்குது? பிடிக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் தோரா இஸ் பர்ஃபெக்ட். தோரா இஸ் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னா நம்பர் 7 என்ன செஞ்சாகணும்? வந்தாகணும். நான் எப்பவுமே யோசித்தேன், என்னப்பா கிருபையை கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க, 5 என்னது? கிருபை. தோரா 5 ஆகமம் அப்படின்னா அது எதை குறிக்குது? கிருபை குறிக்குது. ஆனா கிருபையை நீங்க தானே கொண்டு வந்தீங்க. பிரமாணத்தை மோசேலாம் கொண்டு வந்தான். அப்ப எப்படி இது பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியும்? அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதுல எத்தனை பிரிவுகள் இருக்கு, எத்தனை செக்ஷன் இருக்குது? 7 செக்ஷன் இருக்கு பாத்துங்க. சோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அது என்னது? பர்ஃபெக்ட். அது பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இந்த 2 வசனம், அதை எண்ணாம 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், 36ஆம் வசனம், இது ஒரு ப்ராஃபசி. இது ஒரு ப்ராஃபசி. இந்த காரியங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, இந்த 2 வசனம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். 35, 36. பெட்டியானது புறப்படும் போது மோசே, இப்போ பெட்டி புறப்படும் போது மோசே ஜெபம் பண்றான், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் என்ன செய்யப்படட்டும்? சிதறடிக்கப்படுவார்களாக. உமக்கு முன்பதாக ஓடிப்போவார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்? ஜெபிக்கிறான். இதுதான் 35ஆம் வசனத்துல ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அடுத்தாப்புல 36ல ஒரு ஜெபம் ஜெபிக்கிறான் பாருங்க. அது புறப்படும் போது ஒரு ஜெபம், அது தங்கின பிறகு அடுத்த ஜெபம், கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீர்களாக என்று சொன்னான். பாருங்க, இங்க இந்த 2 காரியத்துல இந்த 36ஆம் வசனம் ஒரு தீர்க்க தரிசன வசனம் தான். அந்த பெட்டியானது தங்கின உடனே மோசஸ் அடுத்தாப்புல அவர் சொல்றாரு, கர்த்தாவே 1000 உம்முடைய ஜனத்தின் அண்டையில நீர் என்ன செய்யும்? திரும்புவீராக. அதே போல இந்த கடைசி நாட்கள்ல மோசேயினுடைய அபிஷேகத்தோடு ஒரு மனுஷன் எழுப்பி வந்தால், அந்த மனுஷன் மீண்டும் எருசலேமில் உட்கார்ந்துட்டு, கர்த்தாவே 1000 உம்முடைய ஜனத்தராகி இஸ்ரவேலிடத்தில் திரும்புவீராக சொன்னா, கர்த்தர் இங்க விட்டுட்டு எங்க போயிருவாரு? புறஜாதியை விட்டுட்டு எங்க போயிருவார்? இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில போயிருவார். டீலிங் அங்க ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ரொம்ப கடைசி நேரத்துல இருக்கும் பார்த்துடுங்க. கர்த்தர்ட்ட கேட்க வேண்டியது, கர்த்தாவே என்ன இன்னும் நீ செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க.
என்னாகுமா 10ஆம் அதிகாரம் 35 36 இது வீட்டுல போய் நல்லா தொடர்ந்து வாசிங்க. அது ஹீப்ருல ஜெபிப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. ஹீப்ரு மொழியில் அது எப்படி ஜெபிப்பாங்கிறத என்ன செய்யுங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை தருவார். இப்ப இந்த தோரால மொத்தம் 7 செக்ஷன் இருக்குன்னு பார்த்தோம். அந்த செக்ஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. என்னாகுமோ 3 செக்ஷனா பிரிக்கப்படுது, 2 செக்ஷன் அடிஷனல் செக்ஷன் என்னாமத்தில் வந்துடுது. ஸோ டோட்டல் 7 செக்ஷன் ஆயிரும். இப்போ இந்த தோரா இது ஒரு ஷேடோ. இந்த தோராக்குள்ள எழுதப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாமே என்னதுதான், ஒரு நிழல். அப்ப இது நிஜம் அல்ல, இது என்னதுதான், ஒரு நிழல். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மாம்ச பிரகாரமா அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனா இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் யாரு, நம்ம தான் யாரு, ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அன்னைக்கு அவங்க மாம்ச பிரகாரமா விருத்த சேதனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய இருதயம் பரிசுத்தாவியானவரால் என்ன செய்யப்படணும், விருத்த சேதனம் பண்ணப்படணும். அன்னைக்கு அவங்க ஒவ்வொரு நாளும் பலி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நமக்காக ஒரே பலியா யெகோஷுவா நமக்காக என்ன செஞ்சிட்டார், பலி ஆயிட்டார். சோ எல்லாமே ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்து இருக்குது. அப்போ தோராக்குள்ள எழுதப்பட்டது இட்ஸ் ஜஸ்ட் a பேட்டர்ன், அவ்வளவுதான். அது ஒரு நிழல் மட்டும்தான். அதனுடைய நிஜம் யாருக்குள்ள நிறைவேறுது பாருங்க. மீண்டும் நம்ம கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். கொலோசியர் 2:16-17. ஆகையால் போஜனை குறித்தாவது பானத்தை குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் யாரும் உங்களை குற்றப்படுத்தக்கூடாது. அது வரும் காரியத்துக்கு நிழலாய் இருக்கிறது. அது யாரை பற்றினது, கிறிஸ்துவை பற்றினது. அது மேசியாவை இண்டிகேட் பண்ணும். எல்லாம் நீங்க பண்டிகை எடுத்துட்டீங்கன்னா, இந்த பலிகளை எடுத்துட்டீங்கன்னா, எல்லா பலியும் யாரை தான் இண்டிகேட் பண்ணும், மேசியாவை தான் இண்டிகேட் பண்ணும். பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, இப்படி என்னென்ன பலிகள்லாம் எழுதப்பட்டிருக்குதோ எல்லா பலிகளையும் நீங்க பார்த்தீங்கன்னா அது யாரை தான் இண்டிகேட் பண்ணும், மேசியாவை என்ன செய்ய இண்டிகேட் பண்ணும். பண்டிகை நாள் பஸ்கா பண்டிகை யாரை இண்டிகேட் பண்ணுது, மேசியாவை தான் இண்டிகேட், யெகோஷுவா தான் இண்டிகேட் பண்ணுது. மாத பிறப்பு, ஓய்வு நாள், இது எல்லாமே யாரை தான் இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா மேசியாவை தான் என்ன செய்யும், சுட்டி காமிக்கும். இதை தான் பவுல் தெளிவாக அழுத்தமாக அவர் சொல்லி கொண்டிருந்தார். பாருங்க, பவுலுடைய நாட்கள்ல பவுல் இயேசு கிறிஸ்து கூட இயேசு கிறிஸ்துனுடைய சீஷனா இருந்தானா? அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம் அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியவே தெரியாது. இந்த 4 சுவிசேஷம் அவன் 15 வருஷம் கழிச்ச பிறகுதான் சீஷர்களே பார்க்கறதுக்கு என்ன செய்யறான், போறான். 15 ஆண்டுகள் கழித்து அவன் பார்க்கறதுக்கு போறான். அப்போ இவனுக்கு அந்த டாக்டர் மேசி அவனுடைய உபதேசமே அவனுக்கு என்ன செய்யாது, தெரியாது. அப்ப அவன் எங்க இருந்து எடுத்து சொல்றான்? வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் அப்படின்னு எங்கேயோ சொல்றானா? ஒரு இடத்துல சொல்றான், அவர் காற்று கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து இதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றான். கர்த்தர் எனக்கு காண்பித்ததை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். சோ இவன் கூட இல்ல, மேசியா கூட கிடையாது. அப்படியானால் பவுல் எங்க இருந்து எடுத்து பேசினா? பவுல் எல்லாமே தோரால இருந்தா எடுத்து பேசினா. தோரால இருந்து எடுத்து பேசும்போது இத நிழல்ல இருந்து எடுத்து அவன் நிஜத்தை காமிச்சு கொண்டிருந்தான். அதனாலதான் அவன் சொன்னான், இந்த தோரா, இந்த நியாயப்பிரமாணமானது அது ஆவிக்குரியதா இருக்கிறது, அது மாம்ச பிரகாரமா என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது தோராவை பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேல் தோரா நீங்க வாசித்தீங்கன்னா அதுல நீங்க நிஜத்தை பார்க்கணும், ஷேடோ என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. நிஜம் என்ன, அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றி, எல்லாவே யெகோஷுவாவை பற்றி அது என்ன செய்யும், இண்டிகேட் பண்ணும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்ப இந்த தோரா கர்த்தர் சொல்றார், வேத வாக்கியங்களை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்க. தோராவை என்ன செய்யுங்க, ஆராய்ந்து பாருங்கள். அவைகளில் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே,
என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. அப்போ தோராவை பார்க்கும்போது நம்ம அங்க யாரை பார்க்கணும்? யெகோஷுவாவை என்ன செய்யணும்? அதுல பார்க்கணும், மேசியாவை அதுல பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அப்ப நீங்க ஒரிஜினாலிட்டியை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க ஸ்பிரிச்சுவல் ஐயோட நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சோ தோராவை திறந்தீங்கனாலே உங்களுக்கு அங்க சிலுவை தான் என்ன செய்யணும்? தெரியணும். சிலுவை காட்சி தான் அங்க வரணும். அங்க ரட்சிப்பின் காரியங்கள் தான் என்ன செய்ய வரணும்? மேசியாவை குறித்தான காரியங்கள் தான் உங்களுக்கு வெளிப்படணும். சோ தோரா கம்ப்ளீட்டா, தோரா மட்டுமல்ல, முழு பழைய ஏற்பாட்டு ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா, தனாக் ஃபுல்லாவே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மேசியாவை பற்றி தான் என்ன செய்யும்? வெளிப்படுத்தி காமிக்கும். பாருங்க, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிப்போம். 24:44. அவர்களை நோக்கி மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்னது? தோரா. மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்னது? தோரா. மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் தீர்க்க தரிசனங்களின் ஆகமம். அதுக்கு என்ன சொல்வாங்க அப்படின்னா நெவியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெவியும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? தீர்க்க தரிசிகளின் ஆகமம். அத இப்போதான் நெவியும் சொல்வாங்க. ஆனா இதுக்கு முந்தி எல்லாம் நபியும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நபி அப்படின்னா தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சோ மோசேயினுடைய ஆகமத்திலும் தீர்க்க தரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்கள், அதாவது கெத்துவிம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்துவீம் அப்படின்னா சங்கீதங்களின் புஸ்தகத்தெல்லாம் என்ன சொல்லுவாங்க? கெத்துவீம். இந்த பழைய ஏற்பாடு 3 பாகமா பிரிக்கப்பட்டிருக்குது. ஒன்னு தோரா, மோசேயின் ஆகமங்கள், அடுத்தது தீர்க்கதரிசியின் ஆகமம், அடுத்தது சங்கீதங்களின் புஸ்தகம். அதை கேத்துபிம் அப்படின்னு சொல்லணும். ஆனா இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? அதை கேத்துவீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனுடைய ரூட் வேர்ட் கதாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கதாப் அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்துவீமுடைய ரூட் வேர்ட் கதாப். கதாப் அப்படின்னா ரைட்டிங்ஸ், எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ரைட்டிங்ஸ். சோ இந்த 3 பாகத்திலையும் கர்த்தர் சொல்றா பாருங்க. மீண்டும் ஆரம்பத்திலிருந்து வாசிங்க. அவர்களை நோக்கி மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் யாரை பற்றி எழுதியிருக்குதான்? கர்த்தர் சொல்றார், என்னை பற்றி தான் என்ன செஞ்சிருக்குது? எழுதியிருக்குது. அப்போ அது யாரை பற்றி தான் எழுதியிருக்குது? அவரை பற்றி தான் எழுதியிருக்குது. நீங்க இந்த பழைய பாட்டை நீங்க பார்க்கும்போது, வாசிக்கும் போது ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல் ஐயோட என்ன செய்ய வேண்டி இருக்குது? வாசிக்க வேண்டியிருக்கு. நம்ம கர்த்தர் சொன்னார்ல, என்கிட்ட இருந்து கலிக்கத்தை உங்க கண்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க? கண்ணாடியை வாங்கிடுங்க அப்படின்னு சொன்னார். என்ன கண்ணாடி? ஸ்பிரிச்சுவல் கண்ணாடி. ஸ்பிரிச்சுவல் கண்ணாடியை நம்ம என்ன செய்ய போட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு தோரால போட்ட உடனே உங்களுக்கு என்னதான் தெரியும்? ஆவிக்குரிய காரியங்கள். மேசியா தான் அதுல உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுவார். வேற யாரும் அதுல என்ன செய்ய மாட்டார்? உங்களுக்கு தெரிய மாட்டார். அப்ப இனிமே இதுவரைக்கும் எத்தனையோ தடவை நீங்க தோரா வாசித்திருப்பீங்க, அப்படிதானே? நிறைய தடவை தோரா வாசித்தாச்சு. தோரால ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. இன்னைக்கு நம்மளாம் யாரு? கர்த்தர் நம்மளை யாரா மாத்தி இருக்கிறார்? ஆசாரியர்களும் ராஜாக்களும். இங்க யாருன்னா ராஜா? 2 பேர் தானே? 3-4 பேர் தானே? ஆசாரியர்கள் யாரு? ஓகே, எல்லாரும் ஆசாரியர் தானே? ஓகே. உண்மையிலே நம்ம ராஜாக்களும் ஆசாரியரும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? இந்த தோராவை கைப்பட என்ன செஞ்சு வைக்கணும்? எழுதி வைக்கணும். எத்தனை பேர் எழுதி வச்சிருக்கிறோம்? எழுதணும். தோராவை என்ன செய்யணும்? எழுதணும். முதல் வாசிங்க ஒரு வசனம் வேணும். வசனத்தோட பேசணும்னு, வசனம் இல்லாம பேசக்கூடாது. உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமம் 17:18. ஒரு ராஜா தன்னுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் செய்வதற்காக ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூல், அந்த புஸ்தகத்தை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொள்ளணும்.
அதை தான் வாசிக்கணுமா? தனக்காக ஒரு கைப்பிரதி என்ன செய்யணுமா? எழுதி வைக்கணும். கைப்பட என்ன செய்யணும்? எழுதி வச்சு தன்னுடைய ஜீவ நாளெல்லாம் அதை தான் அவன் என்ன செய்யணுமா? வாசிக்க. இன்னைக்கு நம்ம கையில் என்ன இருக்குது? பிரிண்டடா வந்துட்டு. சோ ஒரு ராஜா தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா அந்த வாசிக்கும்படியாக தனக்காக ஒரு கைப்பிரதி என்ன செய்யணுமா? எழுதி வைக்கணும். இது அவங்க எழுதி வச்சே ஆகணும். ஒரு ராஜா கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. அப்ப இன்னைக்கு நம்ம ராஜாக்கள் அப்படின்னா நம்ம கைப்பட நம்ம என்ன செய்யணுமா? எழுதி வைக்கணும். நமக்குன்ட்டு ஒரு ரெக்கார்டு என்ன செய்யணும்? இருக்கணும். அதே மாதிரி அடுத்த ஒரு காரியம் இருக்கு. நம்ம யாரா? ஆசாரியர்கள். we are the priest. அப்போ பிரீஸ்ட்னா எப்படி அப்படிங்கிறது அதையும் பார்ப்போம். வாசிக்கலாம். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை எங்க தேடுவாங்களாம்? அப்போ அவனுக்கு வேதம் என்ன செஞ்சிருக்கணும்? நல்ல மனப்பாடமா என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஆசாரியன் சொன்னா அவங்களுக்கு வேற என்ன வேலை? ஆசாரியனுக்கு இதை தவிர ஒரு ஆசாரியனை இருந்தா என்ன செய்யணுமா? இதை நல்லா என்ன செய்யணுமா? மனப்பாடம் அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். தோரா நல்லா என்ன செய்யணும்? தெரியணும். ஜனங்கள் அவன் வாயில் என்ன தேடுவாங்களாம்? வேதத்தை தேடுவார்களே. ஒரு ராஜா அப்படின்னா கைப்பிரதி கையில் என்ன செய்யணும்? எழுதி வச்சிருக்கணும். ஆனா ஒரு ஆசாரியர் அப்படின்னா அந்த தோராவை தன்னுடைய இருதயத்தில் என்ன செஞ்சு வைக்கணும்? எழுதி வைக்கணும். பார்த்துடுங்க. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த கர்த்தர் சொன்னார், நீங்க வேதத்தை என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். மூன்றாவது காரியம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப நான் உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னேன்னா, இது நான் மனப்பாடம் பண்ற வயசா? மனப்பாடம் பண்ண தங்கவா போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இது நம்ம மனப்பாடம் பண்ற வயசு இல்லை, இது ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வயசு. நீங்க ஆராய்ஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க மனசுல ஆல்ரெடி அது என்னதாயிரும்? ரிட்டனா என்ன செஞ்சிடும்? மாறிடும். தோராவை தியானிக்கும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சு வைத்திருக்கிறார். இப்போ ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து இந்த டாபிக் நம்ம என்ன செஞ்சு எடுத்திருக்கிறோம். வாசிக்கலாம். ரோமர் எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். விசுவாசிக்கிற எவனுக்கும் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஃபார் கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா அப்படிங்கிறதுனால நியாயப்பிரமாணம் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நம்ம என்ன செய்யலாம்? யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்யுது? இருக்குது. ஃபார் கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. அப்போ எண்ட் ஆஃப் த லானா லா கிரைஸ்டோட என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அர்த்தம். அதுக்கு பிறகு தோரா தேவையில்லைன்ட்டாயிரும். ஆனா நீங்க தோராக்குள்ள அடிப்படை காரியங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, தோரா 5 ஆகமங்கள். இந்த 5 ஆகமத்தை தான் கர்த்தர் யோசுவாட்ட பேசினார். பாருங்க, யோசுவா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த தோராவின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க நீ போகும் இடமெல்லாம் எப்படி நடந்து கொள்ள? அப்போ இதை வாசிக்கலாட்டி என்ன எப்படி நடக்க முடியாது? புத்திமானா இருக்க முடியாது. நீ புத்திமானாய் நடந்து கொள்ள வலது இடதுபுறம் நீ என்ன செஞ்சிடாதே? சாயாதே. அப்போ கர்த்தர் யோசுவாட்ட பேசும்போது முக்கியமா என்ன பேசுறாருன்னா, இனி இந்த தோராவை பற்றி படி, இதை பற்றி இடதுபுறம் வலதுபுறம் என்ன செஞ்சிடக்கூடாது? சாயக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ தோரா இல்லை அப்படின்னா யோசுவாவின் புஸ்தகம் இல்லை. தோரா இல்லைன்னா நியாயாதிபதிகள் கிடையாது, ஜட்ஜஸ் கிடையாது. ஏன்னா நியாயாதிபதிகள் எதை வச்சுதான் நியாயம் இருக்கணும்? தோரா வச்சுதான் நியாயம் இருக்கணும். சோ தோரா இல்லை அப்படின்னா யோசுவா புஸ்தகம் கிடையாது, தோரா இல்லைன்னா ஜட்ஜஸ் கிடையாது, தோரா இல்லை அப்படின்னா ராஜாக்கள் கிடையாது. ஏன்னா ராஜாக்கள் ஓய் கைப்பிரதி என்ன செய்யணுமா? எழுதி வைக்கணும். சோ இந்த தோரா இல்லாட்டி ராஜாக்கள் கிடையாது, தோரா இல்லை அப்படின்னா தீர்க்கதரிசிகள் கிடையாது. அப்போ தோரா இல்லை அப்படின்னா நெவியும் கிடையாது, கெத்துபியும் கிடையாது. அப்போ பைபிளே இல்லாம ஆயிரும். தோரா இல்லை அப்படின்னா கர்த்தர் சொன்னார் ஒரு வசனம், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் நினைக்க வேண்டாம், நான் அதை என்ன செய்ய வந்தேன்? நிறைவேற்ற வந்தேன். அப்போ தோரா இல்லை அப்படின்னா மேசியாவும்
இல்ல. ஏன்னா அவர் இதை நிறைவேற்ற தானே வந்தார், இது அழிக்க என்ன செய்யல வரவில்லை. he didn't come to destroy it, அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக வந்தார். அப்போ அதே இல்லை அப்படின்னா அப்போ மேசியா இல்லை. தோரா இல்லை அப்படின்னா கர்த்தர் சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அது என்னை பற்றி என்ன செய்யும், சாட்சி சொல்லும். தோரா இல்லை அப்படின்னா அவரை பற்றின சாட்சியும் இல்லை. பவுல் எதுல இருந்து எடுத்து பேசுறாரு, எல்லாத்தையுமே எல்லாம் தோரா. ஆபிரகாம் பற்றி பேசுறார், ஈசாக்க பற்றி பேசுறார், யாக்கோபை பற்றி பேசுறார். இன்னும் எபிரேயருக்கு எழுதுற நிருபத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அதுல டிஸ்பியூட் இருக்குது. அது பவுல் எழுதுனா வேற யாரும் எழுதுனதான்னு சொல்லி டிஸ்பியூட் இருக்குது. ஆனா எனக்கு தெரிஞ்சு மட்டும் அது பவுல் மாதிரி தான் தெரியுது. ஓகே, சோ பவுல் எபிரேயருக்கு எழுதுற நிருபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா கூடாரங்களை பற்றி பேசுறார், ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி, பலியை பற்றி பேசுறார். எல்லாமே மேசியாவோடு என்ன செய்யறாரு, கனெக்ட் பண்ணி அவர் பேசுறார். சோ தோரா இல்லை அப்படின்னா பவுலுடைய புஸ்தகமும் பவுலுடைய லெட்டர்ஸும் இல்லை, நிருபங்கள் இல்லை. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. தோரா இல்லாட்டி ஒண்ணுமே இல்லை. ஃபார் எவ்ரிதிங் உங்களுக்கு என்ன வேணும், தோரா வேணும். தோராவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் பைபிளை நீங்க உங்களால என்ன செய்ய முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இன்னைக்கு ஒருவேளை நம்ம கிரீக் படிச்சிருக்கலாம், கிரீக் படிச்சிருந்தாலும் அதுல இருக்க மீனிங் தான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமே ஒழிய அதனுடைய ஒரிஜினாலிட்டி உங்களுக்கு பார்க்கணும்னா ஒன்ஸ் அகைன் நீங்க எங்க போய் ஆகணும், தோராக்குள்ள போய் ஆகணும், ஹீப்ரூக்குள்ள என்ன செஞ்சாகணும், போய் ஆகணும். தோரா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இங்க பவுல் சொல்றார், ஃபார் கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. நியாயப்பிரமாணமானது அது எதுல முடியுதான், கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யுது, வாசிங்க திரும்ப ரோமர் 10:4 வாசிங்க. கிரைஸ்ட் இஸ் த எண்ட் ஆஃப் த லா. சோ கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். அப்படின்னா நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவோட என்ன செஞ்சுட்டான், முடிஞ்சிட்டு. அப்படி நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். உண்மைதானா? அவர் இந்த முடிவுன்னு சொன்ன எண்ணத்து முடிவுன்னு சொல்றார். உண்மையிலே கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் என்ன செய்யுது, முடியுது. எப்படி? ஏன்னா தோரா நிழல், இவர் தான் யாரு, நிஜம். சோ இது எல்லாமே எங்க முடியுது, யாருக்குள்ள எண்ட் ஆகுது, மேசியாக்குள்ள என்ன செய்யுது, எண்ட் ஆகுது. அதுக்காக 10 கட்டளைகள் இன்னும் கிடையாது அப்படிங்கிறது இல்லை. பாருங்க, பைபிள் கர்த்தர் சொன்னார், வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:21 வாசிங்க. மத்தேயு 5:21. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்யாதிருப்பாயாக என்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. இது பூர்வத்தாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். 10 கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்னது, கொலை என்ன செய்யக்கூடாது. சரி, நம்மளாம் செஞ்சுக்கிட்டா இருக்கோம், கொலை செய்யல. நான் சில நேரம் என்ன, சில நேரம் ரொம்ப யோசிப்பேன். ரொம்ப யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், நல்லது இல்லை. கிறிஸ்தவங்க யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. கிறிஸ்தவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அது ஒரு நல்ல பழக்கம் உண்டு. கிறிஸ்தவங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏமாத்த மாட்டாங்க. ஆனால் அவங்களே ஏமாத்திக்கிடுவாங்க. கிறிஸ்தவன் வேற யாரையும் ஏமாத்த மாட்டாங்க, தன்னையே ஏமாத்திக்கிடுவாங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் அது இதுன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. பைபிள் தான் சொல்லுது, நான் சொல்லல. பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் ஜேம்ஸ் 1:26 வாசிங்க. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல், தன் நாவை அடக்காம, அவன் அடக்கலன்னா அவன் என்ன செய்யறானா, தன் இருதயத்தை வஞ்சித்து அவன் நினைக்கிறான் நான் தேவ பக்தி உள்ளவன் அப்படி சொல்லி நினைத்தால் அவன் அப்ப தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். பயங்கரமான வாய் அடக்கவே முடியல அப்படின்னா அவன் தேவ பக்தி என்னதான், வீண். கர்த்தர் நல்ல பேச திறனை கொடுத்திருக்காருன்னா அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று என்ன செய்யப்படணும், பயன்படணும். கர்த்தர் எதை கொடுத்தாலும் அதை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று பயன்படுத்தால் கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்து தருவார். இவன் தன்னுடைய நாவை அடக்க முடியல, நாவை அடக்க முடியாம வேற எதுவும் பேசுறதுக்கு வேதத்தை பேசுங்க. அப்போ கர்த்தர் நிச்சயமா நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதித்து தருவார். பாருங்க, இந்த காரியங்கள், அதாவது இந்த தன்னைத்தானே ஏமாத்துற ஒரு காரியம். ஒரு கிறிஸ்தவன் வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏமாத்த மாட்டோம், தன்னையே என்ன செஞ்சிட்டு இருப்பாங்க, ஏமாத்திட்டு இருப்பாங்க.
வேதம் சொல்லுது, பூர்வத்தாருக்கு வேதம் கர்த்தர் சொன்னார், நீ கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி சொன்னார். அது உண்மைதான். இன்னைக்கு யாரும் மாம்ச பிரகாரமா யாருமே என்ன செய்யல, கொலை யாரையுமே செய்யல. ஆனா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் அவனுக்கு தண்டனை என்ன செய்யுமா, கிடைக்கும். கொலை செஞ்சாதான் அந்த தண்டனை அப்படின்னு இல்லை. அவன் தன்னுடைய சகோதரனை கோபிச்சு கொண்டாலே, சும்மா கோபப்பட்டாலே, காரணம் இல்லாம கோபப்பட்டாலே என்னதான் நியாய தீர்ப்பு தப்பிக்க முடியாது. தன் சகோதரனை இவன் வேஸ்ட்பா அப்படின்னு சொல்லுகிறவனை அவனும் அதுக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே, சகோதரனை பார்த்து சரியான முட்டாளு அப்படின்னு சொல்றவனும் எரி நரகத்துக்கு தள்ளப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அன்னைக்கு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன பிரமாணம்? கொலை செய்யாதிருப்பாயாக சொல்லி சொன்னார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நம்மளுடைய பிரமாணத்தை இன்னும் அதிகப்படுத்திட்டார், குறைவாகல. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப கிருபையில இருக்கோம், கிருபையில தான் இருக்கோம், ரைட்டு. அதனாலதான் தண்டனை நம்ம மேல விழ மாட்டேங்குது. ஒரு சின்ன காரியத்தை நான் ட்விஸ்ட் பண்ண விரும்புறேன், ஒரு காரியத்தை உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இதுல ஏன் நம்மளுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கலன்னா கிருபைக்குள்ள இருக்கிறோம். கிருபை மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த தண்டனை சொல்லப்பட்ட வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா தண்டனையும் நம்ம மேல என்ன செஞ்சிருக்கும், விழுந்திருக்கும். ஆனா நம்மளுக்கு விரோதமா எழுதப்பட்ட கையுறுப்பு அது சிலுவையில் என்ன செய்யப்பட்டாச்சு, அடிக்கப்பட்டதுனால நம்மளுக்கு இன்னும் தண்டனை வரல. கிறிஸ்துவனுக்குள்ள எல்லா நியாயப்பிரமாணம் முடிவாய் இருக்குது, அது உண்மைதான். ஆனா நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்னாச்சு, அது கர்த்தர் சிலுவையில அடிச்சிட்டார். பிரமாணத்தெல்லாம் சிலுவையில் அடிக்கல, பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டார். பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டார், அதிகப்படுத்திட்டார். கொலை செய்யாதிருப்பான்னு எழுதிருப்பா, பரவாயில்ல, நீ கொலை செய்யாத, நீ அதை செய்ய மாட்ட. ஆனா உன் சகோதரனை பார்த்து முட்டாள் என்றும் நீ வீணு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி காரணம் இல்லை கோபித்து கொண்டால் அவனுக்கு தண்டனை அதிகமாகுது. அப்போ நம்ம இன்னைக்கு பிரமாணம் சுருக்கப்படல, அதை கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, விரிவாக்கிட்டார், அதிகப்படுத்திட்டார். நம்ம இடுக்கமான வாசல்ல நடந்துட்டு இருந்த காலம் ஒண்ணு உண்டு. ஆனா இப்போ இன்னும் நெருக்கிட்டார், இன்னும் இடுக்கமான பாதையில போயிட்டு இருக்கிறோம். அவர் கிருபை உள்ள தேவன். நமக்கு விரோதமா இருந்த கையுறுப்பை அவர் என்ன செஞ்சிட்டாரு, சிலுவை அடிச்சுட்டா. அதனால நம்ம தப்பிச்சிட்டு இருக்கிறோம். சோ கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்து கொண்டே இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? பாவம் செய்யக்கூடாது. பாவம் கிருபனை என்னன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம பாவத்தை என்ன செய்ய மாட்டோம். நீங்க பாவம் செய்து கொண்டே இருந்துட்டு நான் கிருபைக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா அது நீங்க உங்களையே நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஏமாத்தி கொண்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். பாருங்க, இங்க வேதம் கர்த்தர் தெளிவா சொல்றார், நீ கொலை செய்யாதிருப்பாயின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னதை கேள்விப்பட்டீங்க. ஆனா நான் உங்களுக்கு இப்படி ஒரு பிரமாணத்தை வைக்கிறேன். பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டாரா, அதிகப்படுத்திட்டார். இன்னும் அதுல 26ஆம் வசனத்தை வாசிங்க. நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் 23 சாரி 23. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனிடத்தில் குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்ந்தால் காணிக்கை அங்கே பக்கத்துல வச்சுட்டு இதை செய்ய முடியுமா? உன் சகோதரனோடு என்ன செய்யணுமா, ஒப்புரவாகணும். கர்த்தர் இருக்கிறார், அதனாலதான் கர்த்தர் ஒப்புரவாக சொல்றார். எல்லா விதத்திலையும் ஒப்புரவாகணும். சோ இது கர்த்தர் இன்னும் நம்மளுடைய பாதையை சுருக்கிட்டார். அவர் இன்னும் விசாலமா என்ன செய்யல ஆக்களை. கிருபைன்னு சொன்னோடனே அது விசாலமான பாதைன்னு நினைக்க வேண்டாம், அது குறுகலான ஒரு பாதை. அந்த குறுகலான பாதையில் உங்களை நடக்க முடியாதுன்னு நினைக்கிற வேண்டாம். நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சிடலாம், நடக்கலாம். குறுகலான பாதையில் என்ன செய்யலாம், நீங்க நடக்க முடியும். ஏன்னா கிருபை உங்களை என்ன செய்யும், தாங்கி கொண்டு இருக்கும். பாருங்க, இந்த அதுல இன்னும் 27ஆம் வசனத்தையும் வாசிங்க. இப்ப அடுத்த ஒரு காரியம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன்னுடைய இருதயத்தை அவளோடு என்ன செஞ்சிட்டான்,
விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ பாருங்க, இந்த காரியம் எவ்வளவு நம்ம கர்த்தர் என்ன பிரமாணத்தை சுருக்கிட்டாரா? பாருங்க, பாவ பச்சரி வேண்டாம், 10 பிரமாணம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் தேர், அது இருக்கு. ஆனா அதை அதிகப்படுத்திட்டார். அதுக்கு அதை எடுத்து போடல, அல்லாட்டி சிலுவையில் அதை கொண்டு போய் ஆணி அறையல, அந்த பிரமாணத்தை கொண்டு போய் ஆணி அறையல. பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டாரே ஒழிய அவர் நமக்கு விரோதமாக இருந்த கையிருப்பதா என்ன செஞ்சார்? கொலைத்து போட்டார். இந்த பிரமாணத்தை செய்யலன்னா இந்த விதமான தண்டனை அப்படின்னு வரும்போது அந்த தண்டனையை அவர் என்ன செய்யறாரு? அந்த அந்த நமக்கு விரோதமாக இருந்த அந்த கையிருப்பு அவர் என்ன செஞ்சாராம்? ஆணி அடிச்சிட்டார் நம்மளுக்கு விரோதமா இருந்தது. அதனால இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம கிருபையில இருந்தோமானால் நம்ம அந்த காரியங்கள் நம்ம மேல, அதாவது இந்த பிரமாணத்தை எல்லாத்தையும் அவர் சிலுவையில் என்ன செய்ய, பிரமாணத்தின் நிமித்தம் வரக்கூடிய, பிரமாணத்தை கீழ்ப்படியாமை நிமித்தம் வரக்கூடிய அந்த தண்டனையை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நிறுத்தி வச்சிருக்கிறார். அதுதான் கிருபை. வேதம் சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. நம்ம யாரும் விபச்சாரம் செய்யல. ஆனா கர்த்தர் சொல்றார், சரி அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்க்கிற எவனும் அவளோட என்ன செஞ்சாயிட்டு? விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப இவன் பார்த்தாலே என்னதுதான்? குற்றம். பார்த்தாலே என்னது? குற்றம், பாவம். இச்சையோட பார்த்தாலே என்னதான்? பாவம் தான். அப்ப தண்டனையை அதிகப்படுத்திட்டாரே ஒழிய எதுவுமே என்ன செய்யல? குறையல. பிரமாணம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ள நியாயப்பிரமாணம் முடிவா இருக்குன்னா இந்த சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருக்குள்ள நிறைவேறுது. அதுதான் முடிவு. இது எல்லாம் அவருக்குள்ளதான் நிறைவேறும். ஆனா நமக்கு எதிரடியா சொல்லப்பட்ட பிரமாணத்தை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாராம்? ஆணி அடிச்சிட்டார். சோ இதுதான் அந்த ரெண்டு காரியத்துக்குள்ள உள்ள ஒரு டிஃபரன்ஸ். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு பாதுகாத்து வச்சிருக்காருன்னா அவருடைய சுத்த கிருபை. இந்த கிருபை இன்னைக்கு நம்மளுக்கு வேணும். பார்த்துடுங்க, இந்த பிரமாணம் ரொம்ப முக்கியமானது தான். எல்லாம் இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, வீட்டில் போய் அந்த 10 கட்டளைகளையும் நீங்க என்ன செய்யுங்க? எழுதி வச்சு இதை கர்த்தர் எதெல்லாம் அதிகப்படுத்திருக்காருன்னு சொல்லி பாருங்க. எதெல்லாம் அதிகப்படுத்திருக்காரு? நீங்க மத்திய 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரம் நல்லா வாசித்து பார்த்து கொஞ்சம் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டார். தோரால எத்தனை பிரமாணம் இருக்குது? 613. புதிய ஏற்பாடுல எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1180 எவ்வளவோ இருக்குது. 1180. அதிகமாக தான் பண்ணியிருக்காரு, குறைக்கல எதுவுமே. ஒருத்தர் எண்ணி பார்த்து வச்சிருக்கேன், எனக்கு சரியா கால்குலேஷன் ஞாபகம் இல்லை. இருந்தது அந்த எவ்வளவுன்னு சொல்லி அந்த நம்பர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 1000க்கு மேல இருக்குது, அது உண்மை. இது 913, 913. ஆனா அங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1000க்கு மேல. நான் என்ன சொன்னேன்? சாரி 613. சாரி, 900 இல்ல, 613. ஆனா அங்க 1000க்கு மேல வந்துட்டு பார்த்துடுங்க. சிந்திச்சு பாருங்க, கர்த்தர் எதையுமே குறைக்கல, எல்லாம் அதிகமாக்கிட. வெறும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை, நம்மளுக்கு விரோதமாக இருந்த கையிருப்பை அவர் என்ன செஞ்சார்? ஆணியில அடிச்சிட்டார். மற்ற பிரமாணங்கள் எல்லாமே, தோரால சொல்லப்பட்ட எல்லாமே, இதனுடைய முடிவு எங்க போய் முடியும்? மேசியாக்குள்ள முடியும். இப்போ இந்த ஆஃபரிங் இருக்கு, இதனுடைய முடிவு எங்க போய் முடியுது? மேசியாக்குள்ள முடியுது. இதனுடைய நிறைவேறுதல் யாரு? மேசியா, யெகோஷுவா தான் அவருடைய நிறைவேறுதல். இந்த பண்டிகை இது யாருக்குள்ள போய் நிறைவேறுது? மேசியாக்குள்ளதான் நிறைவேறுது. நமக்குள்ள வந்து முடியாது. அது யாருக்குள்ள முடியுது? யெகோஷுவாக்குள்ளதான் முடியும். அதே மாதிரி மாத பிறப்பு, இந்த ஓய்வு நாளும் யாருக்குள்ளதான் முடியுது? அவருக்குள்ளதான் முடியுது. எதுவரைக்கும் நம்ம மேசியாவினுடைய பாதத்துல உட்கார்லையோ, முடிவு எது? நியாயப்பிரமாணத்தின் முடிவு எங்க இருக்கு? மேசியா. சோ மேசியாவுடைய பாதத்துல எதுவரைக்கும் உட்கார்லையோ அது வரைக்கும் நம்மளுக்கு என்னது கிடையாது? ஓய்வு இல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன், ரெஸ்ட் தருவேன், ஓய்வு தருவேன் சொல்லி சொல்றார். அவருடைய பாதத்துல தான் ஓய்வு இருக்குது. சோ நியாயப்பிரமாணத்தின் முடிவு எங்க முடியுது? மேசியாக்குள்ள முடியுது. ஆனா நமக்கு விரோதமாக இருந்த கையிருப்பை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாராம்? ஆணி அறைஞ்சார். அதனாலதான் நம்ம இன்னைக்கு தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டிக்கு நமக்கு தண்டனைக்கு மேல தண்டனை கொடுத்திருப்பாரு. நம்ம பண்ற என்ன சொல்லுவாங்க, கோமாளித்தன வேலைக்கு நம்மளுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும் பார்த்துடுங்க. ஆனா கர்த்தர் கிருபையா நம்மளை அது, ஏன்னா அவர் சிலுவையில் அதெல்லாம் என்ன செஞ்சிட்டாராம்? ஆணி அடிச்சிட்டாரு. நம்மளுக்கு விரோதமா இருந்த கையிருப்பெல்லாம் என்ன செஞ்சிட்டார்? ஆணி அடிச்சார். அந்த தண்டனையின் கையிருப்பை என்ன செஞ்சிட்டார்? ஆணி அடிச்சதுனால நம்மளுக்கு அதிகமா என்ன செய்ய மாட்டேங்குது? தண்டனை கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அந்த பழைய ஏற்பாட்டின் தண்டனை மட்டும் இருந்துன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சின்ன கேள்வி கேட்கிறேன். ஒரு பையன் பயங்கரமான குடிகாரன், அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்,
போட்டு அடி அடின்னு அடிக்கிற, அப்பாவுக்கு அடி, அம்மாவுக்கு அடி, பொண்டாட்டிக்கு அடி, பிள்ளைகளுக்கு அடி, எல்லாத்துக்கும் போட்டு நொத்துங்க கலக்குறான்னு வைங்க. இப்படிப்பட்டவனை குறித்து இப்போ அவங்க பெற்றோர் வந்து சொல்கிறாங்க உங்கள்கிட்ட வந்து, என் பையன் இப்படிலாம் அட்டகாசம் பண்ணிட்டாங்க, என்னையா செய்ய அப்படின்னு கேட்குறான்னு வைங்க. நீங்கள் என்ன சொல்வீங்க? என்ன சொல்வோம்? ஜெபிப்போம் பிரதர், கர்த்தர் அவனை என்ன செய்வார், மாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுருவோம். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது தெரியுமா? மூப்பராகிய சங்கத்தார் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லி பார்ப்பாங்க. கேட்கல அப்படின்னா கல்லெறிஞ்சு என்ன செய்வாங்க, கொன்னே விடுவாங்க. இப்படி டிஸ்ஓபீடியன்ட் சைல்டு, கீழ்ப்படியாத ஒரு நபர் நம்ம வம்சத்துக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கல்லெறிஞ்ச என்ன செய்வாங்க, கொன்றுவாங்க. அந்த நமக்கு விரோதமாக இருந்த கையிருப்பை கர்த்தர் எங்க அடிச்சிட்டாராம், சிலுவையில் அடிச்சிட்டா. அதனால தான் குடிகாரனுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது திருந்துறதுக்கு. இல்லாட்டி அது கூட்டு போய் என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு என்ன செஞ்சு போடணும், கொண்டு போடணும். ஒரு தடவை ஒருத்தன் ஓய்வு நாள் ஆசரிக்கலை, போய் விறகு பிறக்க போயிட்டான். பிடிச்சி கையை மையமா பிடிச்சி வந்து உட்கார வச்சுட்டாங்க. இப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினா என்ன செய்ய, என்ன தண்டனை அப்படிங்கிறது கர்த்தர் மோசைக்கு என்ன செய்யலை, சொல்லலை. அதை அவன் எழுதவே இல்லை, அதை பற்றி சொல்லவே இல்லை. உடனே மோசை சொன்ன, சரி அங்கே இருக்கு, காத்திருக்கு, அங்கே உட்கார வைங்க, நான் கர்த்தர்கிட்ட பதில் கேட்டு சொல்கிறேன். பதில் வந்துச்சு, ஃபினிஷ் பண்ணிருங்க. ஆமாம், கல் எறிஞ்சு என்ன செய்யுங்க, போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை இறங்கிச்சு. நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் ஓய்வு நாளில் வேலை என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஸோ அப்படி செஞ்சால் யாருமே தப்பிக்க முடியாது. ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி அவனை கல்லெறிஞ்சு என்ன செய்யணும், கொண்டு போடணும். இது அவனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு கையிருப்பு. அந்த அந்த ஓய்வு நாள் ஆசரிக்கல் அப்படின்னா அவனுக்கு ஒரு தண்டனை, அவனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு கையிருப்பு. இந்த கையிருப்பை கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரா, சிலுவையில் அடிச்சு. ஸோ இந்த கையிருப்பு அவர் அங்கே அடிச்சிட்டார். இன்னைக்கு கிருபையில் இருக்கிறோம், அதனால தான் பாதுகாப்பாக இருக்கிறோம். என்ன கிருபையில் என்ன செஞ்சது, வாட் த கிரேஸ் டிட், அது நமக்கு விரோதமாக இருந்த கையிருப்பை எல்லாம் சிலுவையில் என்ன செஞ்சிட்டார், ஆணி அடிச்சிட்டார். அதனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அதனால தான் நம்ம அதை கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கிருபையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம என்ன செய்வோம், நம்ம பார்க்கலாம். இப்போ நியாயப்பிரமாணத்தை பற்றி பார்த்து தோராக்குள்ள டீகோடிங் நம்ம ஏற்கனவே பண்ணி இருக்கிறோம், அதனால நான் பண்ணலை. ஓகே, இந்த தோராவை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். வாசிங்க சங்கீதம் 19 அது 7ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆங்கிலத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, the law of the Lord is perfect. அது என்னதான், அது பர்ஃபெக்ட், அதில் குறைவு இல்லை, அது பூர்ணமானது, அது குறைவற்றது. தோரா இஸ் பர்ஃபெக்ட். இந்த ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனை பர்ஃபெக்டாக என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். இன்னைக்கு பர்ஃபெக்ட் என்ன, தோரா தான் பர்ஃபெக்ட். இந்த பர்ஃபெக்ட் தோரா தான் ஒரு மனிதனை பர்ஃபெக்டாக மாற்ற முடியும். வேற யாரும் என்ன செய்ய முடியாது, பர்ஃபெக்டாக என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நான் அப்போ நம்ம தோராவை தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்வாங்க, அது சொல்லுவாங்க. ஆனால் ஹீப்ரூவை டீகோட் பண்ணாதான் தெரியும் இந்த தோரா என்னது அப்படிங்கிறதே நம்மளுக்கு என்ன செய்யும், தெரியும். தோரா எங்க முடியுது, வேர் இட் எண்ட்ஸ். தோரா எங்க முடியுது, தோரா வந்து பர்ஃபெக்டா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பாடங்கள் எடுத்துக்கிடுங்க, ஸ்கூல் பாடங்கள் பர்ஃபெக்ட் கிடையாது. அதனால தான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு தடவை சிலபஸ் என்ன செய்யுது, மாறிக்கொண்டே இருக்குது. ஏன்னா தட் இஸ் நாட் பர்ஃபெக்ட். இன்னைக்கு வேதம் அது குறைவு உள்ளது கிடையாது, அது நிறைவானது, அது இட்ஸ் பர்ஃபெக்ட். தோரால எந்த ஒரு குறைவு நீங்க பார்க்க முடியாது. நம்ம பர்ஃபெக்டா மாறணும் அப்படின்னா தோராவை படிச்சாலே போதும். நம்ம பர்ஃபெக்டா என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். குடும்பத்தை எப்படி நடத்தணும், குடும்பத்தை பர்ஃபெக்டா நடக்கிறதுக்கு இந்த தோரா நம்மளுக்கு பர்ஃபெக்டா வழி ஆரம்பிக்கும். பிசினஸை பர்ஃபெக்டா செய்வதற்கு இந்த தோரா பர்ஃபெக்டா நம்மளுக்கு என்ன செய்யும், ஆலோசனை கொடுக்கும். எந்த காரியத்தை நீங்க பர்ஃபெக்டா செய்யணும்னாலும் சரி, அந்த காரியம் இந்த பர்ஃபெக்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டா என்ன செய்யும், வழி நடத்தி காமிக்கும். ஏன்னா தோரா இஸ் பர்ஃபெக்ட். only the perfect man, only the perfect can make you perfect. இப்போ இந்த பர்ஃபெக்ட் எபிரேய மொழியில் என்ன சொல்வாங்க அப்படின்னா, தாமிம் அப்படின்னு சொல்லுவாங்க, தமாயிம் அப்படின்னு சொல்லுவாங்க, தாமிம் அல்லடி தமாயிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாமிம் அல்லடி தமாயிம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அத தோரா பர்ஃபெக்ட் அப்படிங்கிற வார்த்தை.
இதுல மொத்தம் 4 எழுத்து உண்டு. ஒன்னு வந்து தாவ், அடுத்தது மெம், யோத் அண்ட் மெம் சோஃபித். இந்த 4 எழுத்து சேர்ந்ததா என்னது? தமாயிம் அல்லட்டி தாமிம் அப்படிங்கிற வார்த்தை. தாமிம்னா என்னது? பர்ஃபெக்ட். இன்னைக்கு நீங்களும் நானும் பர்ஃபெக்டா மாறணும். அப்ப இந்த தோரா நம்மளை பர்ஃபெக்டா மாத்தணும்னா அப்ப என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இதுல இந்த 3 எழுத்தை மாத்திரம் நீங்க எடுத்தீங்கன்னா இத மாயிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாயிம்னா என்னது? தண்ணீர்கள். தண்ணீர்கள் யாரை குறிக்குது? ஜனங்களை குறிக்குது. வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அது ஜனங்களை குறிக்கதை நம்ம என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்னும் அவர் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் யாரா? அப்ப இந்த தண்ணீர்கள் யாரை குறிக்குது? அது ஜனங்களை குறிக்குது, அது நம்மளை குறிக்குது. இன்னைக்கு நம்ம பர்ஃபெக்டா மாறணும் அப்படின்னா தோரா நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குது. ஒரு மனிதன் பர்ஃபெக்ட் ஆகிறதுக்கு பாருங்க, அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா தாவ்ங்கிற எழுத்து தான் தேவை. இந்த தாவுங்கிற எழுத்த முற்பிதாக்கள் எப்படி எழுதுவாங்க? சிலுவை சின்னத்தை போடுவாங்க. அப்போ ஒரு மனிதன் பர்ஃபெக்டா மாறணும்னா இவனுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. தோரா வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னா இந்த தோராக்குள்ள ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன செய்யுது? இருக்கு. அதனாலதான் இது என்னது? பர்ஃபெக்ட். பொதுவா நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே தெரியாது. ஆவிக்குரிய கண்ணோட பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு சால்வேஷன் என்ன செய்யும்? கிடைக்கும். ஒரு மனிதனை பர்ஃபெக்டா மாத்துறதுக்கு இந்த பர்ஃபெக்ட் தான் நம்மளை பர்ஃபெக்டா மாத்தும். ஆனா நம்ம ஜனங்களை ஒரு மனிதன் பர்ஃபெக்டா மாறதுக்கு அவனுக்கு என்ன தேவை அப்படின்னா ரட்சிப்பு தேவை. கொர்நேலி என்ற மனிதன் உண்டு, நம்மளுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த கொர்நேலி ரொம்ப அருமையான மனிதன். இவனை நீங்க பாத்தீங்கன்னா அவனையும் நம்மளையும் டேலி பண்ணி பார்க்கலாமே. கொஞ்சம் பார்ப்போம், வாசிக்கலாம். இத்தாலியா பட்டாளம் என்னும் பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய ஒரு மனிதன், அவன் இவன் 100க்கு அதிபதினா அப்ப இவனுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. பயங்கரமான பொறுப்புள்ள ஒரு மனிதன், நேரமே கிடைக்காது அப்படிப்பட்ட மனிதன். ஆனா இவன் எப்படிப்பட்டவனா? தேவனுக்கு பயந்தவன், தேவ பக்தி உள்ளவன். வீட்டார் அனைவரோடும் எப்படி இருந்தானா பாருங்க. இந்த தோரா பற்றி ஒரு காரியம் சொல்றேன். நம்ம பிள்ளைகளை வேதத்தை தூக்க என்ன செய்யணும்? வைக்கணும். இந்த காலத்துல நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, அவங்கள வேதத்தை தூக்க வச்சோம்னா நாளைக்கு அந்த வேதம் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? தூக்கும். நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம், அவங்கள தூக்க வைக்க மறந்துட்டோம். சரி, நம்ம நினைப்போம் சரிப்பா எவ்வளவு சத்தம் போட்டாலும் கேட்க மாட்டேங்கிற விட்டுறோம். விடக்கூடாது. பெரம்ப கையாடவன் தன் மகனை பயக்கிறான். 4 இழுத்து வேதத்தை கையில தூக்க வைக்கணும். ஏன்னா அவனுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் அவனுக்கு தெரியாது. நான் இன்னைக்கு அவன் வேதத்தை தூக்கல அப்படின்னா நாளைக்கு அவன் வேற ஏதாவது தூக்கிட்டு இருப்பான். எங்க வீட்டுல பயங்கரமான பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது என் தகப்பனார் என்ன செய்தார் அப்படின்னா என் கையிலையும் என் தம்பி கையிலையும் வேதத்தை தான் கொடுத்தாரு. பைபிளை தான் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நானும் என் தம்பியும் வேதத்தை தான் தூக்கிட்டு இருக்கிறோம். வேதம் எங்களை சுமந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு அன்னைக்கு வேதத்தை நாங்க சுமந்தோம், இன்னைக்கு வேதம் நாங்க எங்களை என்ன செஞ்சிட்டு இருக்கு? சுமந்து கொண்டு இருக்குது. நம்ம பிள்ளைகளை கற்றுக்கொடு. ஏன்னா தோரா இஸ் பர்ஃபெக்ட். இதுதான் ஒரு மனிதனை பர்ஃபெக்டா மாத்தும். வேற எந்த பாட புஸ்தகங்களும் என்ன செய்யாது? பர்ஃபெக்டா மாத்தாது. சோ இந்த பர்ஃபெக்ட் என்னது? தமாயிம் அல்லடி தாமீம். இதுல இந்த ஜனங்கள் பர்ஃபெக்டா மாறும்னா அவனுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. ரட்சிப்பு இல்லாம ஒரு மனிதன் பர்ஃபெக்டா என்ன செய்ய முடியாது? மாற முடியாது. இங்க இந்த கொர்நேலி என்பவன் இவன் பக்தி உள்ளவன், வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன், ஜனங்களுக்கு மிகுந்த தர்மத்தை என்ன செய்வானா? நம்ம ஏழைகளுக்கு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார்? ஆனா அவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி என்ன செய்யாதீங்க. ஏழைக்கு நம்ம என்ன செய்யணும்? இறங்கணும். ஏழைகளை அதாவது தானம் தர்மம் என்ன செய்யணும்? நம்ம பாருங்க, கொர்நேலி மீது யாரும் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி செய்வோமானால் நிச்சயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? தருவார் நம்மளுக்கு.
பாருங்க, இந்த கொர்நேலி என்னப்பட்டவன், இவன் மிகுந்த தான தர்மம் பண்ணக்கூடியவனாய் இருந்தான். இன்னும் வாசிங்க. எப்பொழுதும் தேவனை நோக்கி. இப்ப இவனுடைய கேரக்டரையும் நம்ம கேரக்டரையும் யோசிச்சு பாருங்க. இவனுடைய கேரக்டரோட நம்ம கேரக்டர் ஒத்து போதா? இவன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கான் பாருங்க. இவ்வளவு பர்ஃபெக்ட் மனிதனுக்குள்ள பர்ஃபெக்ஷன் இல்லை. கர்த்தர் ஒரு தூதன் இறங்கி சொன்னான், நீ பெதுரு என்னப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, அவன் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை என்ன செய்வான், சொல்லுவான். அப்ப அந்த குடும்பம் ரட்சிக்கப்படாததுனால அது பர்ஃபெக்டா என்ன செய்யல, மாறல. சோ கொர்நேலி வீடு ரட்சிக்கப்படணும்னா, அவங்க பர்ஃபெக்டா மாறணும்னா என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. இந்த தோரா இஸ் பர்ஃபெக்ட். தோராக்குள்ள அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் என்ன செய்யுது, இருக்குது. இந்த தோரால மொத்தம் 4 எழுத்துக்கள் உண்டு. தோரால இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். தோரா எழுதும் போது ஃபர்ஸ்ட் தாவரும், அடுத்தது வாவ், தென் ரேஷ், அப்புறம் ஹே. இந்த 4 எழுத்து சேர்ந்ததா என்னது தோரா. தோரால இந்த தா வந்து என்னது, இதுதான் சிலுவை. அடுத்தது வாவ்னா என்னது, ஆணி, அதாவது நேல். அடுத்தது ரேஷ், ரேஷ்னா தலை. தலை நமக்கு தலை யாரு, மேசியா தான் நம்மளுக்கு யாரு, தலை. ரேஷ்னா தலை, ஓகே, ஹெட். அடுத்தது ஹேனா என்னது, பாரு, பிகோல்டு. ஸோ இந்த தோராக்குள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு. அதை நான் எழுதி போட்டிருக்கிறேன். இதை நீங்க ஒரு வாக்கியமா நீங்க உருவாக்குனீங்க அப்படின்னா, சிலுவையில் ஆணினால் அடிக்கப்பட்ட தலையாகிய மேசியாவை என்ன செய்யுங்க, பாருங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை என்ன செய்யுங்க, பாருங்க. அப்போ தோரா யாரை பற்றி வெளிப்படுத்துது, மேசியாவை பற்றி என்ன செய்யுது, வெளிப்படுத்துது. Behold the Messiah who is nailed on the cross. சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன்னா அங்க பார்த்தாதான் நாம பெர்ஃபெக்ட்டா என்ன செய்ய முடியும், மாற முடியும். இந்த தோரா இது தோரா எங்க முடியுது, மேசியாக்குள்ள என்ன செய்து முடியுது, அவருக்குள்ளதான் முடியும். அது என்ன, கிறிஸ்துக்குள்ள நியாயப்பிரமாணம் கிறிஸ்துக்குள் முடியுது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுக்கும்போது உடனே நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, இனிமே நியாயப்பிரமாணம் காலம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நியாயப்பிரமாணம் அது ஒரு காலம்ட்டு நினைக்காதீங்க. இப்போ நீங்க அதை ஆவிக்குரிய ரீதியாக அதை என்ன செய்யணும், பார்க்கணும். மாம்ச பிரகாரமா பார்க்காதீங்க, ஆவிக்குரிய ரீதியா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதுல மேசியாவை நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க நியூ டெஸ்ட்மெண்ட் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஒருவேளை ரட்சிப்பு இல்லைன்னு நினைக்கலாம், வேதத்தை திறந்தாலே என்னதுதான், ரட்சிப்பு தான். ஸோ இந்த கர்த்தர் சொன்னார், நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வந்தேன் நினைக்காதீங்க, அதை என்ன செய்ய வந்தேன், நிறைவேற்ற வந்தேன். அதை அதாவது இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் அவருக்குள்ள என்னதாயிரும், நிறைவேறும், ஃபுல்ஃபில் ஆயிரும், எல்லாமே அவருக்குள்ள நிறைவேறுது. அதனாலதான் நியாயப்பிரமாணம் அவருக்குள்ள முடிவா என்ன செய்யுது, இருக்குது. ஆனால் நம்மளுக்கு விரோதமா எழுதப்பட்ட கையிருப்பு தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, சிலுவையில அடிக்கும். அதனாலதான் நம்மளுக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, தண்டனை இல்லை. இன்னைக்கு கிருபையில் இருக்கோன்னா காரணம் என்ன, அந்த நம்மளுக்கு விரோதமா இருந்த காரியத்தை கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டார், ஆணி அரைஞ்சிட்டார். இப்ப அந்த கிருபை பற்றி நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். அப்பந்தான் இந்த காரியங்கள், அதாவது கிருபையில் இருக்க எங்க பாவம் பெருகிச்சோ அங்க என்ன பெருகுமா, கிருபை என்ன செய்யும், பெருகும். அதனால ஒரு சிலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கண்டினியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும், ஆமா. ஆனா நேரம் வரும், அன்னைக்கு அந்த கிருபை பிரமாணத்தை கர்த்தர் எடுத்துட்டாருன்னா அதுக்கு பிறகு கர்த்தர் பெரம்ப கையில் என்ன செய்வார், தூக்குவார். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, இந்த கிருபை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எபிரேய மொழியில அப்பவுமே சவுக்க தூக்குனாரு. பவுல் சொல்றேன்னா, அன்போட வரவா பெரம்போட வரவான்னு கேட்டாரு. பெரம்பு இப்பவும் இருக்குது, இல்லைன்ட்டு இல்லை, பெரம்பு இப்பவும் இருக்கு. ஓகே, அது பார்ப்போம் நம்ம. இந்த கிருபை அப்படிங்கிறதுக்கு ஹீப்ருல என்ன சொல்லுவாங்க, கென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹென். இதுல 2 எழுத்து தான் உண்டு. ஒன்னு ஹேத், அடுத்தது நூன் சோஃபித் என்ன செய்வாங்க, போடுவாங்க. இந்த 2 எழுத்து தான் சேர்ந்து கென். இந்த கிருபை அப்படிங்கிறது, இந்த கிருபை அப்படின்னு சொன்னா பொதுவா இன்னைக்கு உலக அளவில் ஒரு டெபினிஷன் இருக்கு. என்ன டெபினிஷன்னா, தகுதி இல்லாத நம்மளுக்கு கர்த்தர் என்ன செய்தார், அவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த கிருபை தான் என்னது, கிருபை. தகுதி இல்லாத நம்மளுக்கு கொடுக்கிறது தான் என்னது, கிருபை. நம்ம பெற்றுக்கொள்ள எதுவுமே தகுதி இல்லை, ஆனாலும் அவர் நம்மளை ஆசீர்வதித்துக்கிறார், அதுதான் என்னதான் கிருபை. இதுதான் உலகளவில் இருக்கிற ஒரு டெபினிஷன்.
ஆனா இங்க நான் உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் உங்களுக்கு காமிக்க விரும்புறேன். இந்த ஹெத்ல 2 எழுத்து இருக்குது. ஒன்று வந்து கெத், அடுத்தது நூன். இந்த கெத் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? ஃபென்சிங், வேலி. நூன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னது? விதை. இன்னைக்கு நம்ம எல்லாருமே தேவனுடைய வித்துக்கள். இந்த தேவனுடைய வித்துக்கு சுத்திலும் கர்த்தர் என்னத்தை போடுறாராம்? வேலி போடுறார். வேலி உங்களை சுற்றி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? கிருபை. ஒரு நாள் பிசாசு அப்படியே மேலே ஏறி போனா. கர்த்தர் கேட்டார், எங்க இருந்து வார அப்படின்னு கேட்டார். உடனே இவன் சொன்னான், நான் உள்ளும் புறமும் பூமியில சுத்தி வாடுறேன். கர்த்தர் கேட்டார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்டார். உடனே பிசாசு சொன்னான், அவன் சும்மாவே ஆராதிக்கிறான். அவனை சுற்றி நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? வேலி அடைச்சிருக்க. அவனை சுற்றி, அவனுடைய குடும்பத்தை சுற்றி, அவனுடைய பொருளை சுற்றி நீர் என்ன செஞ்சிருக்கிறீர்? வேலி அடைச்சிருக்கிறீர் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, கர்த்தர் போட்டிருக்க வேலி நம்மளுக்கு வேற தெரியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு என்ன செய்யும்? தெரியும். நம்மளை சுத்தி ஒரு வேலியை போட்டிருக்கிறார். பிசாசு நம்மளை தொட முடியாது. எந்த ஒரு வியாதி என்ன செய்ய முடியாது? தொட முடியாது. அதனாலதான் கர்த்தர் நம்மளை சுற்றி என்ன போட்டிருக்கிறான்? வேலியை போட்டிருக்கிறார். இந்த கிருபையில இருக்கிற நம்ம, இப்ப நம்ம ஒருவேளை இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் எதுல இருக்காங்க? கிருபையில இல்லை, அவங்க எதுல இருக்கிறாங்க? பிரமாணத்துல இருக்கிறாங்க. 10 கட்டளைகளை கரெக்டா என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மற்றபடி வேற எந்த காரியத்தையும் அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. கண்ணுனாலே நம்ம என்ன செய்யக்கூடாது? இச்சை வரக்கூடாது. கண்ணுனாலே தவறு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஒரு சகோதரனை நம்ம மூடன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாதான்? திட்டிடக்கூடாது. அப்ப எவ்வளவு கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியிருக்கு சிந்திச்சு பாருங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த 10 பிரமாணம் தான். அவங்க பிரமாணத்துக்கு கீழே இருக்கிறாங்க. ஆனா நம்ம பிரமாணத்துக்கு கீழே, நம்ம எது கீழே வந்துட்டோம்? எத்தனை பேர் கிருபையில் இருக்கீங்க? கிருபைக்குள்ள பிரமாணத்தை அதிகமாக்கிட்டாரு. உங்களுக்கு பிரமாணம் வேணுமா? கிருபை வேணுமா? எனக்கு ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு லா வேணுமா அல்லது கிரேஸ் வேணுமா? உங்களுக்கு அது விளக்கமா சொல்லியிருந்தேன். லால 10 கட்டளை தான், அதுவும் சாதாரணது தான். கிருபையில வந்து பிரமாணம் என்ன செஞ்சுட்டு அதிகமாயிடுச்சு. இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு லா வேணுமா கிரேஸ் வேணுமா? ஏன்? சரி, அதான் ஒரு 10 தான் சொல்றேன். அதை இந்த 10 போதுமா இல்லாட்டி கிருபையில் இருக்கிற 10 அதிகமாக்குனா அது உங்களுக்கு வேணுமா? ஏன் கிரேஸ்? பாருங்க, இதுல ஒரு காரியம் சொல்றேன். இதுல என்ன நடக்கும்னா, நீங்க தப்பு பண்ணீங்கன்னா தண்டனை உடனே கிடைக்கும். ஆனா இதுல சொல்லப்பட்ட தண்டனை, உங்களுக்கு விரோதமாக சொல்லப்பட்ட கையுறுப்பு கிருபையில் என்ன செஞ்சாச்சு? ஆணி அரைஞ்சாச்சு. அதனால தப்பிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு பிரமாணம் வேணுமா கிருபை வேணுமா? அதுக்காக பாவம் செய்யலாம் அப்படிங்கிறது இல்லை. இந்த கிருபை என்னது? உங்களை சுற்றி ஒரு வேலியை கர்த்தர் என்ன செய்யறார்? போடுறார். இந்த கிருபைக்கும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குது. வேதத்துல முதல்ல கிருபை அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, நோவாவுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கு. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சதான்? கிருபை கிடைச்சது. அப்போ கண்ணுக்கும் கிருபைக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. இந்த கண்ணுக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆயின் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு ஆயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயின். இந்த ஆயின் அப்படிங்கிற வார்த்தையில 3 எழுத்து வரும். ஒன்னு ஆயின், அடுத்தது யோத், அடுத்தது நூன் சோஃபேத். இந்த 3 எழுத்து சேர்ந்ததான் என்னது? ஆயின். கர்த்தர் சொன்னார்ல, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை. அப்போ நம்ம எங்க இருக்கிறோம்? அவர் கண்ணுக்குள்ள இருக்கிறோம். நம்ம யாரா இருக்கிறோம்? கண்ணுக்குள்ள கண்ணின் மணியா என்ன செய்யறோம்? இருக்கிறோம். பாருங்க, இப்போ நீங்க வண்டி ஓட்டிட்டு போறீங்க, 2 வீலர் ஓட்டிட்டு போறீங்க, ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. திடீர்னு ஒரு பூச்சி டப்புன்னு வருது, கண்ணில் வந்து அடிக்க வருது. அது வேறங்க, நேர கண்ணை பார்த்து தான் வருது பாருங்க. அதுவும் கண்ணில் வந்து அடிக்க வருது. உடனே நீங்க என்ன செய்றீங்க? கண் இமைய மூடிடுறீங்க. அது என்ன அவ்வளோ ஃபாஸ்டா எப்படி அதுக்கு தெரியுது? அவ்வளோ குயிக்கா எப்படி ரியாக்ட் ஆகுது? உங்க கண் இமையில ஒரு சென்சரை கர்த்தரே வச்சிருக்கிறார். ஒரு பூச்சி வந்து தாக்குது அப்படிங்கும் போது உடனே என்ன செய்யும்? கண்ணை மூடிடுறோம். அப்ப நம்ம கண்ணுக்கே இவ்வளவு சென்சர் இருக்குன்னா, நம்ம அவருடைய கண்ணுக்குள்ள இருக்கிறோம். எங்க? கண்ணுக்குள்ள. இந்த எழுத்து என்ன எழுத்து? நூன். நூன் என்னது? விதை. நம்ம எல்லாம் தேவனுடைய வித்துக்கள். நம்ம அந்த கண்ணுக்குள்ளதான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இந்த கண்ணு தேவனுடைய கண் எப்படி இருக்குது? அக்கினிமயமான கண்கள் அவருடைய கண்கள். அப்படிதானே? அவருடைய கண் எப்படி இருக்கும்? அக்கினிமயமான கண்கள்.
அப்போ இந்த அக்கினி ஜுவாலையா எரிஞ்சிட்டு இருக்க இந்த கண்ணுக்குள்ளதான் நம்ம என்ன செய்யறோம் இருக்கிறோம். அப்ப நமக்கு ப்ரொடெக்ஷன் என்ன? அக்கினி தான் என்னது? ப்ரொடெக்ஷன். ஜக்கரியா 2:5 வேதம் சொல்லுது, நான் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அவர்கள் நடுவிலே மகிமையாக என்ன செய்வேன்? இருப்பேன். அக்கினியின் நடுவு, அக்கினி தான் அவர்களுக்கு வேலி. இன்னைக்கு நம்மளை சுற்றி ஒரு வேலி போட்டிருக்கிறாரு. இந்த வேலி எப்படிப்பட்ட வேலியா? அக்கினிமயமான வேலி. இப்போ ஒரு வியாதி வருதுன்னு வைங்களேன், காய்ச்சல் இருக்குன்னு வைங்க. இந்த காய்ச்சல் நம்மளை தொடரணும்னா எதை பாஸ் பண்ணி வரணும்? வேலியை தாண்டி தான் என்ன செய்யணும்? வரணும். வேலி எதை வச்சு போட்டிருக்கிறாரு? அக்கினி வச்சு போட்டிருக்கிறார். அப்போ அந்த அக்கினிக்குள்ளோடி வரும்போது அந்த காய்ச்சல் பஸ்மமாகுமா இல்லாட்டி உள்ள பூந்து வருமா? உள்ள வர முடியாது. உள்ள வருது அப்படின்னா ஏதோ தவறு இருக்குது, ஏதோ ஃபென்சிங்ல வீக்னஸ் இருக்குது, ஃபென்சிங்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. எந்த ஒரு வியாதி வந்தாலும் முதல் காரியம் நம்ம நினைக்க கூடாது, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன். காவல் கர்த்தர் வச்சிருந்த வேலிய எதையோ மீறி நான் வெளியே போயிட்டேன். அவர் எடுக்க மாட்டேன், நம்ம தான் என்ன செஞ்சிடறோம்? வெளியே போயிடுறோம். பாருங்க, இந்த கிருபை அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு வேலி என்ன செய்யறார்? போடுறார். பாருங்க, வாசிங்க. இந்த கிருபையில இன்னும் என்ன நடக்குது வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம், என் கண்மணியை தொடுகிறான். ரோமர் 6:14 வாசிங்க. நீங்க நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லாமல், இப்ப நீங்க எது கீழே இருக்கிறீங்க? கிருபை கீழே இருக்க. கிருபை கீழே என்ன? உங்களை சுத்தி என்ன போட்டுட்டாரு? வேலி அடைச்சிட்டா. இன்னொரு காரியம், நமக்கு விரோதமா இருந்த கையிருப்பை என்ன செஞ்சுட்டாராம்? அரைஞ்சிட்டா. சிலுவையில் ஆணி அடிச்சாச்சு. ஓகே. சோ நம்ம இப்போ இந்த நியாயப்பிரமாணத்துல இல்ல, நம்ம இப்ப எங்க வந்துட்டோம்? கிருபை பிரமாணத்துல வந்தாச்சு. நீங்க அந்த கிருபை பிரமாணத்துல வந்துட்டீங்கன்னா உங்களை சுற்றி ஒரு வேலி இருக்குது. அதனால பாவம் உங்களை என்ன செய்யாதான்? மேற்கொள்ளாது. கிருபையில இருக்கிறோம், அதனால எவ்வளவு நாளும் பாவம் செய்யலான்ட்டு இல்ல. பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. அப்படி நீங்க பாவத்தையே செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க கிருபைக்குள்ளேயும் இல்ல, கிருபை விட்டு என்ன செஞ்சிட்டீங்க? வெளியில இருக்கிறீங்க. இந்த பிரமாணத்துக்கு கிருபைக்குள்ள வித்தியாசம் இதுதான். இதுல தப்பு செஞ்சா தண்டனை. ஆனா இங்க என்ன நடக்குது? இங்க என்ன தண்டனை கூறப்பட்டுச்சோ, எந்த பிரமாணம் இங்க இருந்துச்சோ அந்த பிரமாணத்தை அதிகப்படுத்திட்டார். ஆனா இந்த தண்டனையை கர்த்தர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாராம்? ஆணி அடிச்சிட்டா. அதனால தப்பிச்சிட்டு இருக்கோம். கிருபை, அதுதான் கிருபை. அதுதான் என்னது? கிருபை. இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். ஆனா கிருபை இருக்கிறதுனால நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படியா? இல்ல. பாவம் உங்களை என்ன செய்யாது? மேற்கொள்ளாது. பாவம் மேற்கொண்டுட்டுன்னா அப்போ கிருபை விட்டு நீங்க வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லி அர்த்தம். பாவம் உங்களை மேற்கொள்ள கூடாது. பாவம் மேற்கொள்ளுதுன்னா யூ ஆர் நாட் அண்டர் கிரேஸ். நீங்க கிரேஸ்குள்ள இல்ல. நம்ம அதான சொல்றேன்ல, கிறிஸ்தவங்க யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏமாத்த மாட்டாங்க. தன்னையே என்ன செய்வாங்க? ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்மளையே தான் ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் ஐ எம் வெரி பியோர், நான் ரொம்ப தேவபக்தி உள்ளவன். ஆனா பாவம் எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம கிருபைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த தோரா இஸ் பர்ஃபெக்ட். ஏன் பர்ஃபெக்ட்? அதுக்குள்ள அது முடிவு எதுல இருந்து முடியுது? மேசியாக்குள்ள தான் என்ன செய்ய முடியும். ஸோ தோராவை நீங்க பார்க்கும்போது அதை மாம்ச கண்ணோடு பார்க்க வேண்டாம், ஆவியின் கண்ணோடு என்ன செய்யுங்க? பாருங்க. அந்த ஆவியின் கண்ணு நீங்க எந்த பாகத்தை நீங்க திரும்ப ஆதியாகமம் 1 பாருங்க. தோரால நம்ம பார்த்தோம், சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை பார். தோரா உடைச்சு பார்த்தோம்ல. தாவ்னா சிலுவை, வாவ்னா என்னது? ஆணி, ரேஷ்னா என்னது? தலை, ஹேனா என்னது? பாரு. அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை என்ன செய்யணும்? பார்க்கணும். தோரா நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குன்னா, சிலுவையில் அடிக்கப்பட்ட மேசியாவை என்ன செய்யுங்க? பாருங்க. அவரை தான் நம்ம பார்க்கணும், வேற யாரையும் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம செய்யக்கூடியது என்ன? தோரா நம்மளுக்கு என்ன வெளிப்படுத்தி காமிக்குதுன்னா, நீங்க மேசியாவை பாருங்க. அதனால தான் ரோமர் 10:4 திரும்ப வாசிங்க. ரோமர் 10:4. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு என்னதான் இருக்கிறாரு? நியாயப்பிரமாணம் எல்லாம் எங்கதான் முடியுது? கிறிஸ்துக்குள்ளதான் என்ன செய்து முடியுது. ஸோ கிறிஸ்துக்குள்ள முடிஞ்சதுன்னா முடிஞ்சு போல, அதை அதிகமாக்கி விட்டாரு. ஸோ அதனால நம்ம எப்படி இருக்கிறோம்னா, இப்போ நம்ம இருக்கிற அந்த நிலைமை விட இன்னும் கேர்ஃபுல்லாக நடக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். ஒவ்வொரு டீகோடிங் பண்ணாதான் அதனுடைய ஒரிஜினாலிட்டி நம்மளுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும்.
நம்ம சாதாரணமாக மற்ற காரியத்தை வச்சு நம்ம செய்தி கொடுத்துட்டே போயிடலாம். செய்தி கொடுக்கும்போது ஒருத்தர் செய்தி இன்னொருத்தர் செய்தியுடைய வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் டீகோடிங் பண்ணீங்கன்னா அது சேமாக தான் இருக்கும். அது வித்தியாசம் என்ன செய்யாது படா. இட் வில் பி சேம் த்ரூ அவுட். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கும். கென் அப்படின்னு சொன்னா ஃபென்சிங், அடுத்தது சீட். அப்போ உங்களை சுற்றி ஃபென்சிங் தான் இருக்கும். நம்ம சுற்றி ஃபென்சிங் இருந்துச்சுன்னா அதுதான் என்னது கிருபை. இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கிருபை என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்துக்க. நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இல்லை, நம்ம எந்த பிரமாணத்தில் இருக்கிறோமா கிருபைக்குள்ளாக இருக்கிறோம். மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தான். ஆனா கிருபையும் சத்தியமும் யார் மூலமா வந்ததான்? யெகோஷுவா மூலமா என்ன செய்து வருது. ரைட். ஸோ இது கர்த்தர் அது போல கர்த்தர் சொன்ன, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை என்ன செஞ்சேன் நிறைவேற்ற வந்தேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த தோராவை குறித்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம பார்த்துருக்குறோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இதை பற்றின நிறைய தவறான தகவல்கள் என்ன செய்யிருக்கு, நிறைய உபதேசங்கள் என்ன செய்து வந்திருக்கு. அதனால நான் இது கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம தோரா பற்றி நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பார்த்துருக்கிறோம். பட் ஸ்டில் இது இன்னும் தெளிவாக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை என்ன செஞ்சுருக்கிறோம் எடுத்திருக்கிறோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் எப்போனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், ஃபோன் பண்ணி ஹீப்ரு வார்த்தையின் அடிப்படையில் டீகோடிங் அடிப்படையில் என்ன செஞ்சிடலாம் கேட்டுக்கிடலாம். ஸோ இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபத்தில் தாங்கிக் கொள்ளுங்க. ரைட். ஸோ கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.